உலகத்தில் இருக்க எல்லா அன்னையருக்கும் இன்றைக்கி அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். என் லைஃப்பில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப நாள் லட்சியம் சொல்லலாம். அது இந்த அன்னையர் தினம் நிறைவேறியிருக்கு. அது நிறைவேறதுக்கு காரணம் வந்து எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், நான் வணங்குற ராகவேந்திர சுவாமி. தாய்க்கு இருக்கும்போதே கோவில் கட்டணுன்னு என்னுடைய ரொம்ப நாள் ஆசை. நிறைய பேர் கூட கேட்டாங்க, இருக்கும்போது எதுக்கு கோவில் கட்டுறீங்கன்னு. தான் புள்ள வந்து தனக்கு கோவில் கட்டியிருக்கான்னு எங்கள் அம்மா பார்த்து சந்தோஷப்படணும். அம்மா இறந்துறப்புறம் காசியில் போய் செலவு பண்ணி நம்ம அஸ்தி கரைக்கிறது, அப்புறம் அம்மா இறந்த அப்புறம் அவங்கள நினச்சி அழுவுறது, படையல் படைக்கிறதுங்கிறத விட இருக்கும்போது அம்மாவை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா என்னுடைய லைஃப்பில் வந்து நான் இப்போது சின்ன வயசில் எனக்கு பிரெயின் டியூமர் வந்து என்னை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா நான் இந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது. அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மாவுடைய கஷ்டம்தான். நானும் நிறைய புக்ஸ் படித்தாச்சு, எங்கெங்கேயோ தேடி பார்த்தாச்சு, கடவுள் எங்கெங்கன்னு வீட்டிலே தான் இருக்காங்க. ஸோ அம்மாவுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா என்னால் வந்து வாழ்க்கையில் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்க முடியாது. இந்த கோவில் வந்து என் தாய்க்கு மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்க்கும் சமர்ப்பணம் பண்ணுறேன். நான் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது இதை வந்து வேறு யாராவது வச்சு கூட திறந்துருக்கலாம். நான் எதுக்கு ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சூப்பராக அண்ணனை வச்சு திறக்கிறேன்னா, நான் என் லைஃப்பில் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் தான் எனக்கு உதவி செஞ்சார். அவருடைய வீட்டு பையனாக நினச்சி அவர் சாப்பிடும்போது பக்கத்தில் ஒரு கை சாப்பாடு எடுத்து போடுவார். ஸோ அவர் வந்து நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அவரும் தான். ஸோ அவர் கையால் திறக்கணும்னு ஆசை. அப்புறம் நிறைய சினிமா நண்பர்கள், கட்சி சம்மந்தப்பட்டவங்க, சமூக ஆர்வலர்கள், இவங்க எல்லாரையும் கூட நான் ஏன் கூப்பிடலன்னா, பப்ளிக் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். கட்சி ஆளுங்கள்லாம் வந்தால், அப்புறம் நடிகர்கள்லாம் வந்தால் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் டிஸ்டர்ப் ஆகும். அவங்கள வந்து ஃப்ரீயாக போய் பார்க்க முடியாது. அதால் அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி 48 நாள் காயத்ரி தேவி பூஜை முடிஞ்ச உடனே அம்மா கோவிலில் 48 நாள் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். அதில் சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட என்னுடைய நண்பர்கள், கட்சி சம்மந்தப்பட்டவங்க, சமூக ஆர்வலர்கள், மற்றவங்க எல்லாரையும் பிரித்து ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஃபங்க்ஷனில் வந்து மீடியா ஆட்கள் நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இன்னொரு முறை மதர்ஸ் டே நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. செலவெல்லாம் வேணாம் சார் இவ்வளோ தான் செலவு பண்ணணும், இன்னும் செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். செலவை பற்றி பேச வேணாம். அன்னையர் தினம், அந்த அன்னைக்கு ஒரு அருமையான கோயிலை கட்டி, அது அன்னை ஒரு ஆலயம். அதாவது வள்ளுவர் அழகாக ஒரு குரலை சொல்வார், ஈன்ற பொழுதில் பெருதோய்க்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அதனால் வந்து தாய்க்கு ஒரு கோயில் கட்டணுன்னு அந்த எண்ணம் அவர் மனசில், லாரன்ஸ் மனசில் ரொம்ப நாளாக அது ஊட்டெடுத்துடுது. அதை கட்டி இன்றைக்கி ஆனந்தம். அதுவும் இன்றைக்கி அன்னையர் தினத்தில் அந்த ஆனந்தம் பெரிய மகிழ்ச்சி. அதுபோல் கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை, கொண்டானின் துண்ணியர் கேளியர் பிறர் இல்லை, ஒன்மை வாய்ந்த புதர்வலின் சான்ற பொருள் இல்லை, ஈன்றாலோல் என்ன கடவுளும் இல்லை. கடவுள் அதாவது தாய்க்கு பிறகு தான் எல்லா கடவுளும். இது நான்மணி கடிகளை அழகாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு தாய் ஆகிவிட்டு என்னை ஈங்கிட்டு தனக்கு தாய் நாடி சென்றால், தனக்கு தாய் அதுவானால் தாய் தாய் என அளித்த உலகு. அதாவது உயிரோடும் இருக்கும் போது தான் எல்லா காரியங்களும் செய்யணும். இறந்திட பிறகு பல காரியங்கள் செய்கிறது. நார்த்தொடுத்து இருக்கிலேன், நன்றாய் பழிக்கிலேன், பாத்தொலி பைக்கிலேன், பல்லார் பழிக்கிலேன், போர் பைக்குள் நின்று தொழிலோட கூத்தன் புறப்பட்ட கால். இறந்த பிறகு செய்கிறது அதிகமாக காரியங்கள். உயிரோடு இருக்கும்போது செய்தான் அது மனதுக்கு மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற மக்கள், உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் உணரணும். என்ன உணரணும்? தாய் தந்தையரை மதிக்கணும். தாய் தந்தையருக்கு வேண்டிய அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கணும். தாய் தந்தையருக்கு அந்த மரியாதை கொடுக்கறதுக்காக தான் உலகத்தில் இந்த விண்ணும் மண்ணும் இருக்கிற வரைக்கும் லாரன்ஸுடைய புகழை பாடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உயிரோடு இருக்கும்போது தாயில் கோயில் கட்டி அந்த தாயை பூஜிக்கிறது தான் ஒரு அருமையான விஷயம். மற்ற விஷயங்கள் வேறு வேறு. ஏன்னா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. பட்டினத்தார் கூட அழகாக சொல்லுவார். கடைசி காலத்தில் பட்டினத்தார் கூட தாயை பற்றி சொல்லியிருப்பார். ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று பையிலண்டே போத பரிந்தெடுத்து செய்ய இரு கைபுறத்தில் ஏந்தி கனகமலை தந்தால் எப்பிறப்பில் காண்பேனி. அதனால் என்னென்னா, உயிரோடு இருக்கும்போது தாய் கோயில் கட்டணும். அதாவது கோயில்னா என்னென்னா, கோனா இறைவன், இல்லைனா ஆலயம். ஆலயம் என்பதே ஆகனா அதாவது உயிர், லயம்னா அடங்குதல். அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு எதுக்காக போகிறோம்? சாமி கும்பிடுறது போகிறோம். தாயை முதல்ல வணங்க கற்றுக்கணும். தாய் தந்தையருக்கு நம்ம முதல்ல மதிப்பு கொடுக்கணும். நிறைய அன்னையர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா தாயினுடைய ஒரு கஷ்டம் தான் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வர்றதுக்கு மூல காரணமே. தாய் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. அதாவது தாயோடு அருந்துவை போவோம்,
தந்தையோடு கல்விப்போம் என்று சொல்லுகிறாங்க. அதால் தாய் தந்தரை மதிக்கணும். இந்த அன்னையர் தினத்தில் அனைவரும் தாய் தந்தருக்கு வேண்டிய மரியாதை கொடுக்கணும், அவங்கள வணங்கணும் என்று கேட்டு என்னுடைய உரை முடித்து கொண்டேன். நன்றி, வணக்கம். ஹாப்பி மதர்ஸ் டே. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். எவ்வளோ சந்தோஷம்னா சொல்ல முடியாத சந்தோஷம். நான், அம்மா, என் குடும்பத்தார் எல்லாருமே அப்படியே ஒரு புல்லரிச்சு போய் உட்காந்துருக்கோம். இந்த ஜென்மத்துக்கு இந்த ஒரு நாள் எனக்கு போதும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எவ்வளோக்கு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே அவங்க வர கண்ணீருக்கு அது இந்த தாய்க்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கு எல்லா தாய்க்குமே இது சமர்ப்பணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சின்ன வயசில் ஃபஸ்ட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இறங்கும் போது அண்ணன் வந்து நீ என்னடா பண்ண போகிறோன்னும் போது நான் ஒரு படம் நடித்து அதில் வர அமௌண்ட்டில் நான் அம்மா கோயில் காட்டணுன்னா நான் சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருந்தேன். நான் சொல்லி ஒரு படம் முடிக்கிறதுக்குள்ளே அவர் கோயில் கட்டி முடிச்சிட்டாரு. சரி, ஓகே, யார் கட்டினா என்ன. இதுக்கு வந்து இந்த திரைப்பழாவுக்கு மாஸ்டர் சூப்பராயன் மாஸ்டர் வந்து திறந்து வச்சுருக்காரு. அவருக்கு எங்களுக்கு ஒரு காட் ஃபாதர் மாதிரி. ஸோ எல்லோரும் இந்த கோயிலுக்கு வாங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். லாரன்ஸ் மாஸ்டர் வந்து அவரோட அம்மாவுக்கு கோவில் கட்டியிருக்காரு. அதுவும் அன்னையர் தினமான இன்றைக்கி வந்து அந்த கோவில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. அம்மா வந்து இருக்கும்போதே கோவில் கட்டுவாங்களா மாஸ்டர் நான் கேட்டேன். நான் அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருந்தார் அவர். அம்மா தான் அவருக்கு வந்து எல்லாருக்கும் அம்மா தான் உருவாக்குறாங்க, அம்மா தான் எல்லாமும் செய்கிறாங்க. ஆனால் அவர் வந்து முடியாமல் இருந்த நேரத்தில் அவரை தூக்கிக்கிட்டு இடுப்பில் உட்கார வச்சுக்கிட்டு கோவிலாக அலைஞ்சி அவர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக இருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக இருந்து டான்ஸ் மாஸ்டர் ஆகி சோலோ டான்ஸர் ஆகி ஹீரோவாகி இன்றைக்கி வந்து ஒரு கோவில் கட்டியிருக்காரு. ஆயிரக்கணக்கான பேருக்கு உதவி பண்ணிகிட்ருக்காரு. அத்தனை ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறாரு. அவர் வீட்லேயே வந்து ஒரு 60-70 குழந்தைங்களை வளர்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நிலைமைக்கு அவர் உருவாக்குனதுக்கு காரணமே வந்து அவங்க அம்மா தான். அந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து தாய் மாதிரி யாருமே உலகத்தில் இல்லை அப்படின்ற உலகத்திலேயே முதல் முறையாக அம்மாவுக்கு வந்து உயிரோடு இருக்கும்போதே கோவில் கட்டணும், அம்மா இருக்கும்போது அதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அந்த கோயில் ஓப்பனிங் நடைபெற்றது. நிறைய பேர் இங்கே கூட்டமாக வந்து பார்க்குறாங்க. இதனுடைய மாஸ்டருடைய இந்த முயற்சி அட்லீஸ்ட் அம்மாவுக்கு கோயில் கட்டுறாங்களோ இல்லையோ மற்ற எல்லாரும் கடைசி காலத்தில் அம்மாவை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கணும். நானும் எங்கள் அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கிறேன். இதே மாதிரி எல்லாரும் அவங்க அம்மாவை சந்தோஷமாக வச்சுருக்கணும். கோவில் கட்டினதுன்றது வந்து அதிகபட்ச உச்சம். அதையே ராகவா மாஸ்டர் வந்து தொட்டுட்டார். அவருக்கு என்னோட நன்றிகள். உலகத்திலேயே பெற்றெடுத்த தாய்க்கு தன்னை வளர்த்து ஆளாக்கி குழந்தை பெறுகிற பெருமைகளை எல்லாம் பூரித்து நிற்கிற தன் அன்னைக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் கோயில் கட்டி இருக்கிறார்கள். இது உலகத்திலேயே ஒரு முன்னுதாரணம். ஒரு மகன் தாயை எப்படி வணங்க வேண்டும், எப்படி போற்ற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டு. எல்லா புதல்வர்களும் எல்லா குழந்தைகளும் தாயை மதிக்க வேண்டும், தந்தையை போற்ற வேண்டும், அவர்களை தெய்வமாக வழிபட வேண்டும் என்ற கருத்தை திரைப்படங்கள் மூலமாக மட்டுமல்ல நிஜ வாழ்க்கையிலும் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதற்கு இந்த தமிழ் சமுதாயத்தின் சார்பாக, உழவர் சமூகத்தின் சார்பாக என் தலைதாழ்ந்த வணக்கங்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் தன்னுடைய அன்னையின் திருக்கரங்களால் வாழ்க்கையிலே வசதி இல்லாமல் வாழ முடியாமல், அந்த வாழ்க்கை செலவுக்கு பணம் இல்லாமல் உழுதவனுக்கு உழவிலே நஷ்டம்தான் வரும் என்ற சூழ்நிலையில் தன்னுடைய தாலியை அடமானம் வைத்து அந்த பணத்தை கணவனுக்கு கொடுத்து நீங்கள் உழவுத் தொழில் செய்யுங்கள் என்று அனுப்பிய பெண்களால் அதை மீட்க முடியவில்லை. விவசாயத்தில் லாபம் இல்லை. அதை உணர்ந்து கொண்டு தாலியை வங்கியிலே வைத்துவிட்டு தாலி இல்லாமல் வெறுங்கழுத்தோடு வெளியே வர முடியாமல் தவிக்கின்ற பல குடும்பங்களுக்கு உதவி செய்கிற உள்ளம் படைத்த சகோதரர் திரு ராகவா லாரன்ஸ் அவர்கள் தன்னுடைய அன்னையின் திருக்கரங்களால் இன்று 6 குடும்பங்களுக்கு இதை கொடுத்திருக்கிறார். நகைகளை மீட்டு அந்த தாலிக்குடியை மீட்டு கொடுத்திருக்கிறார். அதற்கு ஏழைகளின் சார்பில், வாழ முடியாத வறுமையில் உழறுகிறவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த பாராட்டுக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி வந்து மதர்ஸ் டே. அதுவுமா ஒரு 6 தாய்மார்கள் தாலி கொடி வச்சுருந்தாங்க. அது விவசாயிகள் ஒரு சிலர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அது அம்மா கையால் பண்ணணுன்னு ஆசை. இன்றைக்கி அந்த காரியம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 1000 தாய்மார்களுக்கு, பெரியவங்களுக்கு
ஒரு 1000 பேருக்கு ஒரு புடவை அம்மா கையால் கொடுக்கணும்னு ஆசை. ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி. அம்மா அப்பாவை சந்தோஷமாக வச்சுங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ஆமாம், இன்றைக்கி அதான் சொல்லுங்கள். அது அம்மா பேரில் வந்து இப்போது விவசாயிங்களுக்கு இந்த உதவி செஞ்சு ப்ளஸ் இந்த 1000 பேருக்கு புடவை கொடுத்து இந்த கோவில் திறந்து வைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ்ஸு பொங்கல் தீபாவளிலாம் நம்ம எப்படி கொண்டாடுறோமோ அடுத்த வருஷத்துலேருந்து மதர்ஸ் டே கூட ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடணும்னு ஆசை. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம காலம் முடிகிறதுக்குள்ளே எந்த மதரையும் எத்தனை போய் அனாதாசிரமத்தில் விடாமல் இருக்கணும்னு ஒரு சின்ன முயற்சி. இதை பார்த்து ஒரு 10 பேராக திருந்தினா நல்லாயிருக்கும். தேங்க்யூ வெரி மச். Hello all my fans in Kollywood. I am delighted right now sitting here holding this invitation. I have been it's an honor to be invited so specially to the Behind Woods Gold Medals Award function. It is happening on the 11th of June and I will be honored to be there. I would want all the fans to come and meet me. If I can make it, I would love to meet all my fans over there. I would like to extend my congratulations to the entire team behind Woods Gold Medals. I think it is an amazing award function which is totally focused on the technical and creative brilliance of cinema, and I am deeply touched by this special invitation which I must share with you. This I've never been invited so cordially and so warmly, so I will try my best to be there and meet all of you there. Thank you so much. This video is sponsored by Born Genius Notebooks.